Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹேண்ட்பேக் ஸ்டோரேஜ் ஆர்கனைசேஷன் தான். என்கிட்ட இருக்கிற எல்லா பேக்கையும் நான் இப்போ எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன், இதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச மெத்தடில் நான் எப்பெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு என்னோட ஐடியாஸை ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று கம்யூனிட்டி போஸ்ட்டில் லைக் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஷெல்ஃபில் வந்து நான் டம்ப் பண்ணி வச்சுருந்தேன். பெட்ரூமில் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் முன்னாடி. அங்கேருந்து ஒரு ரீசனுக்காக எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருந்தேன். அந்த பேப்பர் கிளட்டரை வந்து நெக்ஸ்ட் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். அந்த வீடியோ என்ன சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பெரிய பேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிடுறேன். சின்ன பேக்கு, கிளச்சு எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி ஒரு நம்ம ட்ராவல் பேக் மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே போட்டு தான் நான் வச்சுருந்தேன். அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, தூசியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி அதில் போட்டு வச்சுருந்தேன். பட் அதில் வச்சதுலேருந்து நான் வெளியில் எடுக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே தான் இருக்குது. ஒரு தடவை கூட அதில் இருக்கிற பேக்ஸ் எல்லாம் அதில் வச்சு நான் உள்ளே வச்சதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பெண்டெல்லாம் விழுந்துடுச்சு. எல்லாமே ஒன்று மேலே ஒன்று டம்ப் பண்ணி வைக்கிறதுனால இப்போ நான் எதில் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னா, இந்த ட்ராவர் சிஸ்டத்தில் தான். எல்லார் வீட்லேயுமே இதை வைக்க முடியும். ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா போதும். அண்ட் உங்களுக்கு அமேசானில், லோக்கல் ஸ்டோர்லன்னு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எந்த பொருளை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அதை டீக்ளட்டர் பண்ணிக்கிறது பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்படாது இல்லை நீங்கள் யூஸ் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத டீக்ளட்டர் பண்ணிவிடுங்க. நான் யூஸ் பண்ணாத ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொடுத்துடலான்னு. நெக்ஸ்ட்டு இந்த ட்ராவில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இது இல்லாமல் நான் முன்னாடி எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளச்சர்ஸ். அந்த பேக்கில் வச்சதுலேருந்து நான் அதை எடுக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து இது ஈஸியாக என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு தோணுது. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நான் அந்த சிலிக்கானோட பாக்கெட் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஆஃபீஸ் ரூமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதனால் கீழே எல்லாம் வந்து பேப்பர்லாம் கிடக்கு. எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். சாரி, அதனால் கீழே இருக்கிறது அந்த சைடில் இருக்கிற டேபிள்லாம் பாதி பெயிண்ட் அடித்து அப்படியே வச்சுருக்கேன். சாரி. ஸோ செகண்ட் ட்ராவரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பெரிய கிளச் மட்டும் மேலே வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து மேல் ட்ராவர்லேயும் வைக்கலாம், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வைக்கலாம். பட் அது திறந்ததும் இருக்கிறது எனக்கு கோல்டன், சில்வர் அந்த மாதிரி வேறு கலராக இருக்கிறது பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ராவரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜீன்ஸ் போடுறப்போ நார்மல் வாலெட் கேரி பண்ண மாட்டோம். அதுக்கு வந்து ஜென்ஸ் வாலெட் மாதிரி ஒன்று கேரி பண்ணுவோம். ஸோ அந்த வாலெட் என்னோடது ஒன்று இருக்குது. இந்த சைடு வந்து ஸ்லிங் பேக்கெல்லாம் யூஸ் பண்ணுற வாலெட், அப்புறம் நார்மல் வாலெட் வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே வந்து இது வந்து ட்ராவல் ஆர்கனைசர். எல்லா ட்ரார்லேயுமே நான் ரெண்டு பேக் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியும், ஸ்பேஸும் நிறையா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரார்லேயுமே நம்ம 3 பேக் வரைக்கும் வைக்கலாம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நான் ரெண்டு பேக் தான் வச்சுருக்கேன். ரொம்ப அகலமாக இருக்கிற பேக்கெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் சைஸ் பேக்ஸ் எல்லாத்தையுமே இந்த ட்ராரில் ஆர்கனைஸ் பண்ண முடியுது. நம்ம சேனலில் ஏற்கனவே என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன் அப்புறம் என்னோட கிளச் கலெக்ஷன் ரெண்டுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து இந்த ஹேண்ட்பேக்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா. அண்ட் நம்ம சேனலில் யார் இவ்வளோ நாள் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து ஒரு ஏதாவது விசில் ஊதுற ஸ்மைலி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது போடுங்க. இந்த பேக் வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட சேனலோட ஸ்டார்டிங்கில் வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு நான் இந்த லாங் பேக்ஸ், ஆஃபீஸ் பேக்ஸ் இது எல்லாத்தையும் இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். பட் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வைக்காமல் நேராக வச்சுருக்கேன். இப்போ செகண்ட் டைம் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், அது இன்னும் ஈஸியாக இருக்குது. இந்த பேக்குள்ளே என்னோட ஒரு பேக் வச்சுருக்கேன். அது வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக தான் இருக்கும், எதுவும் ஷேப்பெல்லாம் கிடையாது அப்படிங்கிறதுனால இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த 2 பேக் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்பேஸில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஷோகேஸ் இருக்கும். அந்த ஷோகேஸில் இந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட்பேக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணல என்ன வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இதுலேயும் உங்களுக்கு தூசி வரவே வராது, ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இது ஒரு ஷோ பீஸ் மாதிரி பார்க்கவும் அழகாக இருக்கும். நான் ஏன் இப்போ இப்படி வைக்கல அப்படின்னா, இங்கே வந்து நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சு அந்த ஷோகேஸை மறைச்சிருக்கேன். ஏன்னா ரூம் ரொம்ப கிளட்டராக தெரியுது. இந்த ஷோகேஸ்லையும் வச்சு இதுக்கு பக்கத்துலேயே நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் வச்சேன்னா அதனால தான் நான் இங்கேருந்து எடுத்தேன். மற்றபடி இது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நான் டெய்லி எடுத்தேன், ஒரு தடவை ஒரு ஹேண்ட்பேக் எடுத்தேன். வந்து திருப்பி வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஹாலில் வைக்காதீங்க. இவ்வளோ ஹேண்ட்பேக்ஸ் இருந்து நம்ம அதை ஹாலில் வச்சோம்னா நமக்கு நிறைய விமர்சனங்கள் வரும். உங்கள் பெட்ரூம்லையோ இல்லை உங்களோட ரீடிங் ரூம் இல்லை உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம். ஆர் 1 or 2 ஹேண்ட்பேக்ஸ் தான் நீங்கள் இந்த மாதிரி கிளச்சஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஹால்லேயே கூட வச்சுக்கலாம், உங்களோட லிவிங் ரூம்லேயே வச்சுக்கலாம். இது வந்து ஈஸியாகவும் இருந்துச்சு, எனக்கு கன்வீனியன்ட்டாகவும் இருந்துச்சு. இப்போ இதுக்கு இந்த கிளச்சுக்கு மேலே நிறைய ஸ்பேஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கமாண்ட் ஹூக்ஸ் வச்சு என்னோட பெரிய ஆஃபீஸ் பேக்ஸ் எல்லாம் நான் இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் முன்னாடி. இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வச்சு மறைக்கவும் தான் நான் அந்த கமாண்ட் ஹூக்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். நார்மலாக நீங்கள் எங்கே வேணாலும் 2 பேக் ஒரு பேக் வந்து கமாண்ட் ஹூக்ஸ் வச்சு இந்த மாதிரி மாட்டி விடலாம். ஆர் உங்களோட வார்ட்ரோப்பில் இந்த மாதிரி ஹூக்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சும் நீங்கள் வந்து ஒரு டோருக்கு 3 பேக் 4 பேக் அந்த அளவுக்கு வரைக்கும் நீங்கள் மாட்டி விடலாம். தென் இந்த மாதிரி எஸ் ஹூக்ஸையும் நீங்கள் ஹேங்கரில் மாட்டலாம். பட் எஸ் ஹூக்ஸை ஹேங்கரில் மாட்டுறப்போ இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஹேண்ட்பேக்கோட ஹேண்டில் மாட்டாதீங்க, அதில் ஒரு நூல் கட்டி அதை மாட்டுங்க. ஸோ நம்மளோட ஹேண்டில்ஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக தான் எஸ் ஹூக்ஸில் மாட்டையில் ஒரு நூல் கட்டியோ ஒரு கயிறு கட்டியோ மாட்டணும். இல்லை எனக்கு அதுக்கு எதுக்குமே ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்க்குள்ளே
நீங்கள் கவர் போட்டு வைக்கலாம், டஸ்ட் கவர் போட்டுட்டு வைக்கலாம். பட் இதுலேயும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம அடிக்கடி எடுக்க மாட்டோம். நம்ம வார்ட்ரோப்குள்ளே இருந்துச்சுனாலோ இல்லை வந்து ஒரு ஷெல்ஃபில் இருந்துச்சுனாலோ இந்த மாதிரி ட்ரார் ஆர்கனைசர்ஸில் இருந்துச்சுனாலோ உடனே எடுப்போம். பட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லலாம் இருக்கிறப்போ நம்ம எடுக்கிறது கஷ்டம். எனக்கு ஒரே ஒரு ஹேங்கிங் ஸ்பேஸ் இருக்குது ஜெனி, ஆனால் வந்து அது எனக்கு நீல வாட்டில் தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட்பேக் ஆர்கனைசர் உங்களுக்கு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்படியே தையல் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக நம்ம தையல் சேனலில் ஒரு 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். அண்ட் இந்த சைடு இருக்கிறது வெறும் கார்ட்போர்ட் பாக்ஸ் தான். கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து நீங்கள் கலர் பேப்பரால் ரேப் பண்ணி அதையும் இந்த மாதிரி ஷெல்ஃப் மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு அதுக்கு மூடி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் கட்டிலுக்கு அடியில் கூட தள்ளி விட்டுக்கலாம். இதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் தான். இது எல்லாமே இதை விட நிறைய மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த மெத்தடில் எல்லாம் தான் நான் இதுக்கு முன்னாடி என்னோட ஹேண்ட்பேக்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட ஸ்பேஸுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஹேண்ட்பேக்ஸ்க்கு இதில் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். பாய்.